முற்றுகையை கைவிட வேண்டும். அமெரிக்காவிற்கு சவுதி அரேபியா கடும் அழுத்தம். பலப்படுத்தப்படும் அமெரிக்க படைகள். அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்குமாறு ஈரானிடம் சீனா வலியுறுத்து. மீண்டும் ஒரே மேசையில் அமரும் அமெரிக்கா ஈரான். அழுத்தம் கொடுக்கும் பாகிஸ்தான். கெடு முடிந்ததும் அடிவிழும். போர் நிறுத்தத்தை நீட்டிக்க மாட்டோம். ட்ரம்பிடம் பேசிய பின் செனட்டர் லின்சே கிரஹாம் அதிரடி. போரை நிறுத்துங்கள். அமெரிக்கா ஈரானுக்கு துருக்கியின் அவசர அழைப்பு. அணுசக்தி விவகாரத்தில் நீடிக்கும் மாபெரும் மோதல். அமெரிக்காவிடம் அடிபணிய மறுக்கும் ஈரான். கசிந்த பேச்சுவார்த்தை ரகசியங்கள். பொருளாதார ரீதியாக ஈரானை ஒழிப்போம். ஆபரேஷன் எக்கனாமிக் பியூரியை அதிரடியாக அறிவித்த அமெரிக்கா. ஒரு கப்பல் கூட தப்ப முடியாது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் ரகசிய முயற்சியை முறியடித்த அமெரிக்கா. ரஷ்யாவின் மாபெரும் சமரச திட்டத்தை நிராகரித்த அமெரிக்கா. ஈரானின் யுரேனிய விவகாரத்தில் வெடித்த புதிய பூகம்பம். ஈரானுக்கு இனி கடற்படையே கிடையாது. ஹோர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக கைப்பற்றிய அமெரிக்கா. ஹோர்முஸ் நீரிணை மீதான தனது முற்றுகையை முடித்துக் கொண்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குமாறு சவுதி அரேபியா அமெரிக்காவை வலியுறுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தை அரபு அதிகாரிகள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலைமை செங்கடல் கப்பல் போக்குவரத்து, வழித்தடங்கள் மற்றும் சவுதி எண்ணெய் ஏற்றுமதிக்கு அச்சுறுத்தல்கள் போன்ற ஒரு பரந்த பிராந்திய பதற்ற அதிகரிப்பை தூண்டக்கூடும் என்று ரியாத் அஞ்சுவதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபிய வட்டாரங்கள் கூறியதாவது, பெர்சிய வளைகுடா மற்றும் செங்கடலுக்கு நடுவே சவுதி அரேபியா அமைந்துள்ளது. தற்போது பெர்சிய வளைகுடாவின் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் செங்கடல் வழியாக சரக்கு எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை சவுதி அரேபியா மேற்கொண்டு வருகின்றது. தற்போதைய சூழலில் ஈரானின் தூண்டுதலால் ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடலில் அமைந்துள்ள பால் அல் மண்டே நீரிணை மூடும் அபாயம் உள்ளது. அவ்வாறு மூடப்பட்டால் சவுதி அரேபியாவின் கடல்வழி போக்குவரத்து முழுமையாக முடங்கும். உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படும். மேலும் உரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவு தானிய உற்பத்தி பாதிக்கக்கூடும். வளைகுடாவின் நாடுகளின் ஏற்றுமதி இறக்குமதி மிகவும் மோசமடையும். எனவே ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தை அமெரிக்கா கைவிட வேண்டும். இதேவேளை மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் பதற்றங்கள் காரணமாக உலகளவில் உணவு பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடும் என உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் இந்தர் மெல்கில் எச்சரித்துள்ளார். உலகளாவிய பணவீக்கம் 3% 4.7% வரை உயரக்கூடும். அதேவேளை உலக பொருளாதார வளர்ச்சி 40% வீழ்ச்சியடையும் அபாயம் காணப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல் நிலைமை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்குமானால் ஏழை நாடுகளில் பட்டினிச்சாவு பாரியளவில் ஏற்படக்கூடும் என்றும் தற்போதைய சூழலில் ஒவ்வொரு நாளும் இந்த அபாயகரமான நிலைமையை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் தற்காலிக போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி அங்குள்ள அமெரிக்க படைகள் தங்களை மீண்டும் பலப்படுத்தி வருவதாக அமெரிக்க மத்திய கட்டளையத்தின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியவர், இந்த போர் நிறுத்த இடைவேளையில் அமெரிக்க துருப்புக்கள் ஆயுதங்களை மீள் சேகரிப்பதிலும் போர்க்கருவிகளை சீரமைப்பதிலும் போர் தந்திரங்களை மாற்றியமைப்பதிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் இப்பிராந்தியத்திற்கு மேற்கொண்ட பயணங்களின் அடிப்படையில் அமெரிக்க வீரர்கள் மிகுந்த உத்வேகத்துடன் இருப்பதாக தெரிவித்த அட்மிரல் கூப்பர், மாறிவரும் சூழலுக்கேற்ப தங்களை விரைவாக தகவமைத்துக் கொள்வதில் அமெரிக்க ராணுவம் உலகில் நிகரற்றது என்றும் அதனைத்தான் தற்போது களத்தில் நேரடியாக காண்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த இடைவெளியானது அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கும் பலவீனங்களை சரி செய்வதற்கும் மிக முக்கியமான காலமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையின் இயல்பான கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளுமாறு சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தனது ஈரானிய தரப்பிடம் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் இடம்பெற்ற உரையாடலில் அவர் இதனை கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் இறையாண்மையை பாதுகாப்பும் மதிக்கப்பட்டு பேணப்பட வேண்டும் என்றும் வாங் ஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அதேவேளையில் இந்த நீர்வழி பாதை வழியாக கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன்படி நீரிணையை திறப்பதில் தமக்கு ஒருமித்த ஆர்வம் உள்ளது என்று அவர் அராக்சியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் போர் நிறுத்தத்தை தொடர்வதையும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதையும் சீனா ஆதரிக்கிறது என்று வாங் மேலும் கூறியுள்ளார்.
பாகிஸ்தான் ராணுவ தளபதி தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையான ஒரு புதிய சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக ஈரான் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்கால பேச்சுவார்த்தைகள் மீண்டும் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை ஈரானிய துறைமுகங்களுக்கு தொடர்ந்தால் செங்கடல், வளைகுடா மற்றும் ஓமன் கடலில் வர்த்தக தடுப்போம் என ஈரானிய ராணுவம் அச்சுறுத்தியுள்ளது. அதேவேளை காங்கிரஸால் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்படும் வரை ஈரான் மீதான அமெரிக்க போரினை நிறுத்த கோரும் ஜனநாயக கட்சியினர் தலைமையிலான தீர்மானத்திற்கு அமெரிக்க செனட் சபை எதிராக வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான மாபெரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடுத்த வாரத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் அதனை அமெரிக்கா மீண்டும் நீட்டிக்கப் போவதில்லை என ட்ரம்ப் தரப்பின் முக்கிய செனட்டரான லிண்ட்சே கிரஹாம் மாபெரும் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ட்ரம்ப் அமைதிக்கான ஒப்பந்தத்தை விரும்பினாலும் அடுத்த வார முடிவடையும் போர் நிறுத்த கெடுவை அமெரிக்கா ஒருபோதும் நீட்டிக்காது என தான் முழுமையாக நம்புவதாக நேற்றிரவு அதிபர் ட்ரம்பிடம் தொலைபேசியில் பேசிய பின் லிண்ட்சே கிரஹாம் உறுதியாக தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் அமைதி பேச்சுவார்த்தையில் அதிபர் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் நேரடியாக தலையிட்டு ஒவ்வொரு நகர்வையும் மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருவதாக அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது பழைய தந்திரங்களை எங்களிடம் இனி காட்ட முடியாது. அவர்கள் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளி நிறுத்த வேண்டும். அவர்களின் யுரேனியம் செறிவூட்டும் திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என அமெரிக்காவின் மாபெரும் நிபந்தனைகளை அவர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். ஈரானுடமுள்ள 60% செறிவூட்டப்பட்ட 900 பவுண்ட் யுரேனியத்தை எங்களிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்தியை எவ்வித இடையூறுமின்றி திறந்துவிட வேண்டும். இவற்றை செய்தால் மட்டுமே எங்களின் அற்புதமான கடல் முற்றுகையை நாங்கள் விலக்கிக் கொள்வோம் என அவர் அதிரடியாக மிரட்டியுள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செத் இன்று ஈரானின் ராணுவ தலைமைக்கு மிக கடுமையான நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் ராணுவ பலம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுள்ளதை அவர் பகிரங்கமாக அறிவித்து உலகை அதிர வைத்துள்ளார். ஈரானின் ராணுவ தலைமைக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ள அமைச்சர் ஹெக்செத், நாங்கள் உங்களை ஒவ்வொரு நொடியும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானின் ராணுவ பலம் ஒருபோதும் சமாதானம் அல்ல என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதல் ஒரு நியாயமான சண்டையே கிடையாது என்றும் அவர் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். நாங்கள் நாளுக்கு நாள் வலிமையாகிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எங்கள் குண்டுவீச்சில் தப்பிய ஏவுகணைகளையும் லோஞ்சர்களையும் பதுக்கிய இடத்திலிருந்து பரிதாபமாக தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களால் அழிந்து போன ஆயுதங்களுக்கு பதிலாக புதிய ஆயுதங்களை இனி உருவாக்கவே முடியாது என அவர் மாஸ் காட்டியுள்ளார். அமெரிக்க ராணுவம் முன்னெப்போதையும் விட அதிக பலத்துடன் இப்போது தயாராக உள்ளது. எங்கள் அதிபர் கட்டளையிட்டால் வெறும் ஒரு பட்டனை அழுத்தி போரை தொடங்க நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என அவர் திட்டவட்டமாக எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மாபெரும் போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டுவர துருக்கி இப்போது மாபெரும் ராஜதந்திர களத்தில் குதித்துள்ளது. இரு நாடுகளும் அமைதிக்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என நேட்டோ நாடான துருக்கி அதிரடியாக வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய போர் நிறுத்தம் மிகவும் சிக்கலானதாகவோ அல்லது கையாள முடியாததாகவோ மாறுவதற்கு முன்பாக அதனை ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தமாக மாற்ற இருதரப்பும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் எனவும் அதற்கான மாபெரும் ஆதரவை தாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் எனவும் துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரானின் அண்டை நாடான துருக்கி தற்போது அமெரிக்கா, ஈரான் மற்றும் முக்கிய மத்தியஸ்தரான பாகிஸ்தானுடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்து வளைகுடா போரை நிறுத்த துரிதமாக செயல்பட்டு வருகின்றது. துருக்கியின் தெற்கே உள்ள அண்டால்ஜா மாகாணத்தில் இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ள மாபெரும் ராஜதந்திர மாநாட்டில் துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் ஒன்று கூடி முக்கிய அமைதி ஆலோசனையை நடத்த உள்ளனர். இந்த மாபெரும் அமைதி முயற்சிகளின் ஒரு பகுதியாக தனது கத்தார் பயணத்தை முடித்துக் கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மிக விரைவில் துருக்கிக்கு வருகை தரவுள்ளதும் வளைகுடா அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான அணுசக்தி விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் அடிப்படையான முரண்பாடுகள் தொடருவதாக ஈரானிய உயர்மட்ட அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அதிரடியாக தெரிவித்துள்ளார். நேற்று ஈரானிய தலைநகர் தெஹ்ரானுக்கு வந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி தலைமையிலான அதிரடி பேச்சுவார்த்தைகள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான சில முரண்பாடுகள் குறைந்துள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்ன செய்வது என்பது குறித்து இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. அதனை ஒட்டுமொத்தமாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டும் என அமெரிக்கா பிடிவாதம் பிடிப்பதும் அதை விட்டுக் கொடுக்காத ஈரான் மறுப்பதுமே இந்த மாபெரும் எழுப்புரைக்கு காரணமாகும். ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீது எவ்வளவு காலத்திற்கு தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்பதிலும் இரு தரப்பிற்கும் இடையே மாபெரும் உடன்பாடுகள் எட்டப்படாமல் முட்டுக்கட்டை நீடிக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதிர்பார்க்கும் அந்த மாபெரும் ஒப்பந்தம் கைகூட வேண்டுமானால் இந்த அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் இறங்கி வர வேண்டும். ஆனால் பல தசாப்தங்களாக கட்டமைத்த அணுசக்தி திட்டங்கள்
ஆயுதங்களை ஒரே இரவில் விட்டுக் கொடுக்க ஈரான் தயாராக இல்லை என்பதே இந்த ரகசிய தகவல்கள் அப்பட்டமாக காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தம் அடுத்த வாரம் முடிவடைய உள்ள நிலையில் ஈரானை முழுமையாக பொருளாதார ரீதியாக முடக்கும் மாபெரும் ஆபரேஷன் எக்கனாமிக் பியூரி திட்டத்தை அமெரிக்க வெள்ளை மாளிகை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக கோரியுள்ளதாக வந்த செய்திகளை வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். எனினும் ஒப்பந்தம் குறித்து நம்பிக்கையுடன் உள்ளதாகவும் ட்ரம்பின் நிபந்தனைகளை ஏற்பது ஈரானுக்கு நல்லது என்றும் அவர் வெளிப்படையாக எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் மிக சிறந்த மத்தியஸ்தராக செயல்படுவதாக பாராட்டியுள்ள லீவிட் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் இஸ்லாமாபாத்திலேயே நடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல நாடுகளும் உதவ முன்வந்தாலும் பாகிஸ்தானை மட்டுமே அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக நம்புவதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானுக்கு பணம் செல்வதை தடுக்கும் மாபெரும் பொருளாதார போரான ஆபரேஷன் எக்கனாமிக் பியூரியை அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இன்று அதிரடியாக அறிவித்துள்ளார். ஈரான் அண்டை வளைகுடா நாடுகளை தாக்கியது அது செய்த மாபெரும் தவறு என்றும் இப்போது அந்த அரபு நாடுகளின் உதவியோடு ஈரானிய தலைவர்கள் மற்றும் ராணுவ ரகசிய வங்கிக் கணக்குகளை அமெரிக்கா முடக்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யா மற்றும் ஈரானிய எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு எந்த விதிவிலக்கும் இல்லை என அறிவித்துள்ள அமெரிக்கா ஈரானுடன் வர்த்தகம் செய்த 2 சீன வங்கிகளுக்கு 2ஆம் நிலை தடைகள் விதிக்கப்படும் என நேரடி மிரட்டல் விடுத்துள்ளது. அமெரிக்க முற்றுகையால் சீனா ஈரானிய எண்ணெயை வாங்குவது தற்போது முடங்கியுள்ளதாகவும் அமெரிக்கா பெருமிதம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மாபெரும் கடல் முற்றுகையை மீறி ஹோர்முஸ் ஜலசந்தியை ரகசியமாக கடக்க முயன்ற ஈரானிய சரக்கு கப்பலை நடுக்கடலில் அமெரிக்க கடற்படை அதிரடியாக தடுத்து நிறுத்தியுள்ளது. உலகரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் மிக முக்கிய துறைமுக நகரமான பண்டார் அப்பாஸிலிருந்து புறப்பட்ட ஈரானிய கொடி பறந்த ஒரு சரக்கு கப்பல் செவ்வாய்க்கிழமையன்று ஹோர்முஸ் ஜலசந்தியிலிருந்து வெளியேறி ஈரானிய கடற்கரையோரமாக பயணித்து அமெரிக்க முற்றுகையிலிருந்து தப்பிக்க முயன்றுள்ளது. இந்த ரகசிய நகர்வை மோப்பம் பிடித்த அமெரிக்காவின் USS போர்க்கப்பல் அந்த ஈரானிய சரக்கு கப்பலை அதிரடியாக வழிமறித்து தகவல்களையும் வேறு வழியின்றி அந்த சரக்கு கப்பல் மீண்டும் ஈரானுக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் இன்று தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை அமெரிக்காவின் கடல் முற்றுகை தொடங்கியதிலிருந்து இதுவரை மொத்தமாக 10 கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இதுவரை எந்த ஒரு கப்பலும் எங்கள் முற்றுகையை மீறி உள்ளேயோ வெளியேயோ செல்லவில்லை என பென்டகன் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தாங்களே பெற்றுக் கொள்வதாக ரஷ்யா முன்வைத்த மாபெரும் சமரச திட்டத்தை அமெரிக்கா அதிரடியாக நிராகரித்துள்ளதாக கிரெம்ளின் மாளிகை தற்போது அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுவதையும் தங்கள் நாட்டிற்கு எடுத்துக்கொண்டு அதன் மூலம் வளைகுடாவில் உள்ள மாபெரும் போர் நெருக்கடியை தீர்க்க ரஷ்யா திட்டமிட்டது. கடந்த ஆண்டு ஜூனில் முன்வைக்கப்பட்ட இந்த திட்டத்தை மீண்டும் இந்த வாரம் அமெரிக்காவிடம் ரஷ்யா முன்வைத்துள்ளது. ஈரானின் யுரேனியத்தை எங்கள் மண்ணில் பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருந்தோம். இது ஒரு மிகச்சிறந்த முடிவாக அமைந்திருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அமெரிக்கா எங்களின் இந்த திட்டத்தை முற்றிலுமாக நிராகரித்துவிட்டது என ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இந்திய தொலைக்காட்சியான இந்தியா டுடேக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தற்போது நிராகரித்தாலும் சம்பந்தப்பட்ட நாடுகள் விரும்பினால் இந்த மாபெரும் சமரச திட்டத்தை மீண்டும் கையில் எடுக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் முழுமையாக தயாராக உள்ளார் என பெஸ்கோவ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். வாஷிங்டனில் ஊடகவியலாளர்களை சந்தித்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செட் ஈரானின் கடற்படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டதாகவும் கடல் முற்றுகை காலவரையறையின்றி தொடரும் என்றும் மாபெரும் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு உலகை அதிர வைத்துள்ளார். ஈரானிய துறைமுகங்களை முடக்கும் அமெரிக்காவின் மாபெரும் கடல் முற்றுகை உடனடியாக முடிவுக்கு வராது எனவும் ஈரானை பணிய வைப்பதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அதுவரை இந்த முற்றுகை மிக தீவிரமாக தொடரும் எனவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செட் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். உலகரங்கியை அதிர வைக்கும் ஒரு செய்தியாக ஈரானிடம் இப்போது ஒரு கடற்படை கிடையாது என பீட் ஹெக்செட் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் தொடர் ராணுவ தாக்குதல்களில் ஈரானின் கடற்படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதை இந்த வார்த்தைகள் அப்பட்டமாக காட்டுகின்றன. ஈரானின் கடற்படை இல்லாத காரணத்தால் சர்வதேச வர்த்தகத்தின் மாபெரும் உயிர்நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தியின் ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்தும் தற்போது அமெரிக்க கடற்படையின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டதாக பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.